நம்ம சுற்றுலா போகும்பொழுது பெரும்பாலும் என்ன ஆசைப்படுவோம், அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு வர வேண்டும் என்று. அப்பொழுதுதான் நண்பர்களிடம் அதை பகிர்ந்து கொள்ள முடியும். நான் இங்கே போனப்பா, இது வாங்கினேன் அது வாங்கினேன். ஆனால் இந்த கதையை கேட்டிங்கன்னா இனிமேல் பொருளே வாங்க மாட்டீங்க. கணவன் மனைவி இதே மாதிரி சுற்றுலா பயணம் செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு போகிறாங்க. அப்படி போகும்பொழுது அவங்களுக்கு அங்கே துணையாக இருக்கிறது அந்த கேப் டிரைவர் தான். உங்களுக்கு என்ன வேணும், எந்த டைமில் எங்கே போகணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக வழிமுறையாக அவங்களுக்கு வழி நடத்தி கொண்டு போகிறாரு. அவரே ரொம்ப நம்புகிறாங்க. அதாவது இவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லுவார், இவர் நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு ரொம்பவே அவரை நம்புகிறாங்க அந்த டிரைவரை, அந்த கணவனும் மனைவியும். 2 நாள் சுற்றுலா பயணத்தில் எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறாரு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசி நாளில் அவங்களுக்கு ஷாப்பிங் செய்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்களுக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் வாங்குறதுக்கு அந்த டிரைவரை அவருக்கு தெரிந்த ஒரு கடை முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாரு. இந்த கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களெல்லாம் சொல்லி அவங்க வேண்டான்னு சொன்னால் கூட அவங்க மனசை மாற்றுறாரு. அவங்க மனசை கொஞ்சம் மாற்றுறாரு. நீங்கள் இங்கே வாங்கினீங்கன்னா இங்கே கிடைக்கக்கூடிய பொருள் வேறு எங்கேயுமே கிடைக்காது, விலை குறைவாக இருக்கும், ஆனால் தரம் நல்லா இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லி அவங்கள அந்த கடைக்குள்ளே அனுப்புகிறாரு. அப்போ இவங்களும் நேரில் போய் பார்க்கும்பொழுது அந்த பொருட்கள் உண்மையாகவே ரொம்ப அழகாக இருந்ததுனாலும் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் தேடி தேடி எடுத்துக்கொண்டிருந்தார்கள். எல்லா பொருட்களையும் வாங்கி முடித்த பிறகு அதை நல்ல கனமான தாள்களை கொண்டு அழகாக பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வாங்கி கொண்டு தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி வந்து அதை திறந்து பார்க்கும் பொழுதுதான் அதிர்ச்சி காத்திருந்தது. அவர்கள் கடையில் உண்மையில் பார்த்த பொருட்கள் அதில் இல்லை. குறைவான மலிவான பொருட்களை அதற்கு பதிலாக அவர்கள் பார்சல் செய்திருக்கிறார்கள். இதை பார்த்து ஏமாற்றம் அடைந்த கணவனும் மனைவியும் என்ன புரிந்து கொண்டார்கள் என்றால், மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நம் மனதின் நிலையை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது. தீர விசாரிக்க வேண்டும். தெரிந்ததை நாம் செய்தாலே போதும். மற்றவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக நம்ம அதை ஆணித்தரமாக நம்ப வேண்டாம். பொருட்களை குறைவாக வாங்கியிருக்கலாம். இந்த தவறுகளை எல்லாம் அடுத்த சுற்றுலாவின் போது நாம் செய்யக்கூடாது அப்படி என்று கணவனும் மனைவியும் தனக்குள் பேசிக் கொண்டார்களாம். நீங்கள் சுற்றுலா செல்லும் பொழுது இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கும் இருந்தால் கட்டாயமாக பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள்.